இந்த உலகத்தில் ஒரு பெரிய நியூக்ளியர் வார், அதாவது அணுப்போர் நடந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? அதன் பின்னர் வரும் மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான விளைவுதான் நியூக்ளியர் வின்டர். அணுகுண்டுகள் வெடித்தவுடனே நகரங்கள் முழுக்க பெரிய அளவில் தீப்பிடிக்கும். அந்த தீயால் உருவாகும் கருப்பு புகை மற்றும் தூசிகள் வான்மண்டலத்தின் மேல் அடுக்குகளுக்கு ஏறி பரவும். இந்த கருப்பு புகை சூரிய ஒளியை பூமிக்கு வராமல் தடுத்துவிடும். இதனால் உலகம் முழுக்க டெம்பரேச்சர் திடீரென குறைய ஆரம்பிக்கும். இதை ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐஸ் ஏஜ், அதாவது செயற்கை பனிக்காலம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நிலை சில மாதங்கள் மட்டுமில்ல, பல ஆண்டுகள் கூட நீடிக்கலாம். இதனால் உலக வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் குறையலாம். அதனால் சில இடங்களில் வறட்சி, சில இடங்களில் அதிக மழை ஏற்படும். ஓசோன் லேயர் பாதிக்கப்பட்டு ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன் அதிகரிக்கும். சூரிய ஒளி குறைவதால் பயிர்கள் வளர முடியாது. அக்ரிகல்ச்சர் முழுக்க காலப்ஸ் ஆகும். இதனால் உலகம் முழுக்க ஃபுட் ஷார்ட்டேஜ், உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இதன் விளைவாக மக்கள் பட்டினி பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். நாடுகளுக்கு இடையில் உணவுக்காக போட்டி அதிகரிக்கும். பல உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயம் இருக்கும். உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஹிரோஷிமா அட்மாட்டிக் பாம்பிங் மற்றும் நாகசாக்கி அட்மாட்டிக் பாம்பிங், இங்க நடந்த அணுகுண்டு வெடிப்புகளையே கம்பேர் பண்ணும்போது நடக்கக்கூடிய நியூக்ளியர் வின்டர் பல ஆயிரம் மடங்கு ஆபத்தானது. ஆனா உலகளாவிய அணுப்போர் நடந்தால் இதைவிட பல மடங்கு மோசமான நிலை உருவாகும். சயின்டிஸ்ட் சொல்வதுபடி சில 100 அணுகுண்டுகள் கூட வெடித்தாலே பூமியின் காலநிலை பெரிய அளவில் மாறி நியூக்ளியர் வின்டர் உருவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.